ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு 4வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 4வது மாதம் ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் பிறக்கும்போது இந்த டைம் ரொம்ப அதிசயமாக பிறக்குது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிசயமான நாள் அமைகிறது. அப்படி என்ன அதிசயமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள். கரெக்டாக அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. அதோடு உத்தர நட்சத்திரம். 12வது மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷம். இந்த நாளை பங்குனி உத்தரம் என்று அழைக்கப்படும். இந்த நாள் ஒரு ஆன்மீக ரீதியாக சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் தான் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நாளில் இருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக இந்த டைம் பரிகாரமாக சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ண மறக்காதீங்க. சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் அஷ்டம சனி தொடக்கமானது ஆரம்பமாகுது. சனினாவே கொஞ்சம் பயந்தா இதில் அஷ்டம சனி தொடக்கத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத சொல்கிறேன். எந்த விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி தொழில் வளர்ச்சி வேலை திருமணம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசினருக்கு ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயினாக உங்கள் ராசினருக்கு அஷ்டம சனி துவங்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால சில கிரகங்கள் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்குது. அதன் காரணமாக உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பெருசாக மாற்றம் இருக்கும். இதில் எந்த விஷயங்களில் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும், எந்த இதில் தொழில் வளர்ச்சி வேலை திருமணத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான பொது பலன்லேருந்து சாதகமான பலன்லேருந்து எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஏப்ரல் மாதம் முழுவதுமே உங்கள் ராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. பல கிரகங்கள் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8வது வீட்டில் மறைவதால் மனதில் ஒரு வகையான குழப்பமும் தடைகள் ஏற்படுவது போன்ற உணர்வும் தோன்றலாம். அதுவும் 2வது பாதியில், அதாவது மாதத்துடைய பிற்பகுதியில் உங்கள் ராசி அதிபதி சூரியன் உச்சமடைவதால் மனநிலை உற்சாகம் பெறும். அதோடு ஆளுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்கு ஏப்ரலில் முதல் 2 வாரம் குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்றவை ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்ற எண்ணம் மேலோங்கும். ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் சூழலை மாற்றும். அதுவும் மாதத்துடைய பிற்பகுதியில் நிலைமை சுமூகமாக மாறும். உங்களால் பிரச்சனைகளை சுமூகமாக கையாள முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். கணவன் மனைவி உறவில் சின்ன சண்டை வந்தாலும் நிதானமாக கையாள்வது நல்லது. காதலிப்பவர்கள் கூட அவசியமாக பொறுமையை காக்க வேண்டும். இல்லைனா காதலில் உங்களுக்கு தான் இழப்பு ஏற்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல், திருமணம், குடும்ப உறவில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே உங்கள் ராசிக்கு நிதிநிலை என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பணவரவு மற்றும் நிதிநிலையில் பெரிய பாதிப்புகள் உண்டாகாது. இருப்பினும் பெரிய லாபமோ அல்லது
முன்னேற்றமோ எதிர்பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு வரவேண்டிய தொகை அல்லது பாக்கி போன்றவை கிடைக்க தாமதமாகலாம். எது தேவையோ அதற்கு மட்டும் செலவிடுவது நல்லது. தேவையற்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. மீறி அவாய்ட் பண்ணலன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை, தொழில், வணிகம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க காத்திருக்க வேண்டும். வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க இன்னும் சில நாட்கள் ஆகலாம். அதுவும் ஏப்ரல் மாதத்தில் பிற்பகுதி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை அப்போ தவிர்ப்பது நல்லது. எல்லா இடங்களில் எந்த துறையாக இருந்தாலும் உங்கள் உழைப்பு அறியப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரம், ஊதியம், வெகுமதி கிடைக்க தாமதமாகலாம். அதோடு வேலை மாற்றம் வரும்போது பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னாவே பெரிய ஆபத்து இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு வேலையில், தொழிலில் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்போது கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால என்னென்ன பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த விஷயத்துலலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் பர்டிகுலராக கவனமாக இருங்க. சிம்ம ராசினருக்கு ஏப்ரல் மாதம் எல்லா வகையிலையுமே ஒரு பக்கம் கவனமாக இருக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படாது. அதுவே மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா அப்போ தான் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் எதுவும் பெருசாக மாற்றாமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இப்பேற்பட்ட இந்த புனிதமான இந்த நாள் வர்றதுனால பெண்கள் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அந்த பரிகாரத்தை பற்றி தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்காரங்க. எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துவிடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்த அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி ஏப்ரல் 1 வருதுல்ல, அந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. இது மிக 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 சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க போதும். வாசனை இருந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலேயே கொடுத்து விட்டு வர வேண்டும். அம்மன் கோவிலில் கூடவே 2 விளக்கு போடுங்க. அதே கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இதோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது சொல்லப்படுது. அதனால் இந்த பரிகாரத்தை தான் செய்ய வேண்டும். உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் இன்னொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஒரு குண்டுமணி தங்கம் இல்லைனா ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்குங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த தினம் பெண்கள் நீங்கள் புது கொலுசு வாங்கி அணிவது அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் என்று சொல்லப்படுது. அதுவும் கணவர் கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டால் இன்னும் பெரும் யோகம்தான். இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை நேரத்திற்குள் இல்லைனா இரவு நேரத்திற்குள் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்க. மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாரும் கணவரிடம் சண்டை போடாதீங்க இப்போவே கொலுசு வேண்டும் என்று. அவரவருடைய நிதி நிலைமை என்னங்கிறது தெரியும். அதை பொறுத்து இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வெள்ளி கொலுசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். அதாவது இந்த வெள்ளியை இந்த நாளில் வாங்கினால் இந்த வருடம் முழுவதும் மேலும் மேலும் தங்க வெள்ளி உங்களுடைய வீட்டில் சேரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்து பார்க்கறதுனால நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கொஞ்ச நாளில் பார்க்கலாம்.
ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க, இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.